கிரேஸ், சூப்பர் கிரேஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. செழிப்பின் உபதேசம் அவங்களுடைய முழுக்க முழுக்க இன்னைக்கு வெறும் ஆசீர்வாதத்துக்குள்ளே போய்விட்டது. ஆசீர்வாதம் இருக்கிறது, பாவத்திலிருந்து விடுபடும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவோ அது இருக்கிறது. நீங்கள் நீதிக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆசீர்வாதமோ அது இருக்கிறது. நீங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும் போது என்ன ஆசீர்வாதமோ அது இருக்கு. ஆனால் மூணுமே இல்லாமல் நான் பாவம் செய்வேன் ஆனால் ஆசீர்வாதம் இருக்கு. நீ என்ன பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி ஒரு உபதேசம் பைபிளில் இல்லை. நீ கீழ்ப்படியாமல் போனாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அப்படி ஒரு உபதேசம் இல்லை. நியாய தீர்ப்பில் நீ பாவம் செஞ்சா கூட பரலோகத்துக்கு போகலாம் அப்படிம்பாங்க ஆசீர்வாதம். அப்படி ஒரு வசனம் பைபிளில் இல்லை. கடைசி காலத்தில் இந்த நூதனமான காரியங்கள் உங்களை வேறு விதமாக திருப்பிடுச்சு. அதனுடைய விளைவு என்னன்னா, நீங்களுமே இப்ப பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் கூட ஆசீர்வாதம் என்பதனுடைய பேக்ரவுண்டு தெரியாம, எது ஆசீர்வாதம் தெரியாம நியாய தீர்ப்பின் வசனங்களை விட்டுட்டீங்க. இதை பத்தி நீங்க படிக்கிறதும் இல்லை, விரும்புறதும் இல்லை. இப்ப நீங்க எப்படி என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நாங்கெல்லாம் இதை கேட்க தானே வந்திருக்கிறோம், நியாய தீர்ப்பின் வசனத்தை கேட்க தானே வந்திருக்கிறோம். ஏன்னா நீ ஆசீர்வாதத்தை பத்தி பேச மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம்? நியாய தீர்ப்பை பற்றி கேட்கறது தானே உட்காந்துருக்கோம். ஏன் எங்களை சொல்கிற அப்படின்னு கேட்டால், நான் உங்களையே சொல்லலை, இந்த மைக் வழியாக ஆன்லைனில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வந்த உங்களை அல்ல, வராதவர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி வச்சுக்கோ. இன்னைக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதத்துக்கு பின்னால் சபை ஓடுது. ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை, அது கீழானதல்ல, மேலானது, மகிமையானது. இந்த பூமியில் கிடைக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவை, அதை பரலோகம் சந்திக்கிறது. நீங்கள் அந்த தேவையே ஆசீர்வாதமாக பார்த்துட்டீங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மெய்யான ஆசீர்வாதத்தை பக்கம் போகாமல் விட்டுட்டீங்க. அதனுடைய விளைவு இப்போ நியாய தீர்ப்பு வரப்போகுது. இந்த நியாய தீர்ப்பு இப்போ யோசிச்சு பாருங்க. நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்துச்சு.